இப்போல்லாம் எங்களுக்குள்ள நிறையா சண்டை வருது. எங்கள் சண்டையை எப்படி ஓவர் கம் பண்ண தெரியல. எங்கள் ரிலேஷன்ஷிப்பில் சண்டை இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் சொல்லி கொடுக்குறேன். கண்டிப்பாக விஷயம் ப்ராக்டிஸ் பாசிட்டிவ் கம்யூனிகேஷன். அதுதான் ஆக்டிவ் லிசனிங். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆர்கியூ பண்ணிட்டு ப்ளேம் பண்ணிட்டு மிஸ்டேக் என்னோடதுன்னு பேசிகிட்டு இருக்காம அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதை அவங்க ஒப்பீனியனை ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்க சொல்கிறத கேட்குறது. அப்படி கேட்டால் மட்டும்தான் உங்களாலையும் உங்கள் பாயிண்ட்டை சொல்ல முடியும். 2வது முக்கியமான விஷயம் கிராட்டிடியூட்ஸ் கொடுக்கறது. அவங்களுக்கான அப்ரிசியேஷன்ஸ் கொடுக்குறது. அவங்களோட மிஸ்டேக்ஸ் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நீ இந்த தப்பு பண்ணியிருக்கேன், இப்படி பண்ணுறது எனக்கு ஹர்ட் ஆகுதுன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி அவங்கள நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணணும். அவங்க உங்களுக்காக செய்கிற விஷயம், அவங்க ஹாப்பியான விஷயத்தை நீங்கள் அவங்க கிட்ட ஷேர் பண்ணும்போது ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லாவே போகும். 3வது விஷயம் ஹாப்பி எண்டிங். எவ்வளோதான் சண்டை, ஆர்கியூமெண்ட், கான்ஃப்ளிக்ட்ஸ் இருந்தாலும் அந்த நாள் முடிகிறதுக்குள்ளே பேசி ரிசால்வ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா சண்டை குறைய ஆரம்பிக்கும். இல்லை நீ இப்படி தான் தப்பு பண்ணுறேன், நான் பேச மாட்டேன், நான் சைலண்ட்டாக இருப்பேன், நான் உனக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறேன், நான் கோச்சிக்கிட்டு இருக்க போகிறேன், நான் பிளாக் பண்ணிட்டு போக போகிறேன், இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ரிலேஷன்ஷிப்பில் ஹாப்பியாக இருக்க முடியாது. இதில் கான்ஃப்ளிக்ட்ஸ் மட்டும்தான் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரிலேஷன்ஷிப்பில் சண்டை இல்லாமல் இருக்கிறது ஹாப்பி ரிலேஷன்ஷிப் கிடையாது. சண்டை வந்தாலும் அந்த சண்டை எப்படி சால்வ் பண்ணி ஹாப்பியாக இருக்கிறீங்களோ அதுதான் ஹாப்பி ரிலேஷன்ஷிப். உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் என்ன முக்கியன்றதை நீங்களே ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. இந்த 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் சண்டையை ஓவர் கம் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய வீடியோ தெரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் ஃபாலோ மை பேஜ். திஸ் இஸ் மீ ++Mohan, I'm a relationship coach.